இப்போ நீங்க இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், நீங்க பல பேருக்கு அது வந்து தெரியாதுன்னா நீங்க உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளரா ஒரு ஆரம்பத்துல தெரியாது. அது ஆரம்பத்துல நிறைய ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரலாம் கூட. அது இயக்குனருக்கு அப்புறமா இல்ல, ஈரமான ரோஜா வந்த பிறகுதான் நான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் அது, நியூ ஃபேஸ் வச்சு. அப்போதான் எப்படின்றது பார்த்தா பேக்ரவுண்ட் என்னன்றது இப்போ சில பேருக்கு தெரிய வந்தது. உங்க இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸ் யார் சார் சொல்லுவீங்க நீங்க படிச்ச காலகட்டம்? எனக்கு க்ளோஸ் அதான் ராபர்ட் ராஜசேகர், ருத்ரையான்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் அவள் அப்படித்தான், அவளை பிடித்தார், நல்ல டைரக்டர். அவர் என்னோட கிளாஸ்மேட்டு. ராபர்ட் ராஜசேகர் எனக்கு 1 இயர் சீனியர். ஆனால் 3 வருஷம் அங்கேயே இருக்கிறதுனால வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பழக்கத்துக்கு இவங்கெல்லாம் அப்படி நிறைய என்னோட படித்தவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஃபேமஸான ஆளுங்கள்லாம் நான் இங்கே இருக்கிறவங்க தான் போனோம். இன்ஸ்டியூட்லேருந்து போனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மிட் 70s படித்தவங்க எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோல் வச்சுனாங்கன்னே சொல்லலாம் இல்லையா இண்டஸ்ட்ரியில் எல்லாரும். இவங்க ஆபாவனெல்லாம் ஜூனியர் ஆக்சுவலாக. உங்களுக்கு அப்புறமா வந்து ஆர்கே செல்லுமணி, ஆர் வி உதயகுமார் சார், ஜூனியர்ஸ் அவங்கெல்லாம்.